அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்க. 2026 சட்டமன்றத்துக்கான தேர்தல் வேலைகள் தொடங்கிட்டு இருக்கிறா? சட்டமன்ற தேர்தல் வேலைகள் இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும். ஆனால் அமைப்பு ரீதியான தேர்தல்கள் அது முடிவுக்கு வரும். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி டெல்லியில் மோடி அவர்கள் கட்சியில் தன்னை முதல் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இப்போ எல்லா மாவட்ட தலைவர் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1-2 மாவட்டங்கள் மாத்திரம்தான் பாக்கி இருப்பார். இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார், தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். எனது கணிப்பு சரியாக இருந்தால் பிப்ரவரி இறுதிக்குள்ளே மாநிலத்திலேருந்து தேசிய வரைக்கும் முழுமையான நிர்வாகம் வடிவமைக்கப்படும். அதற்கு அப்புறம் தான் எலக்டோரல் பாலிடிக்ஸ், தேர்தல் அரசியலுக்கு அப்புறம் தான் நாங்கள் மூவ் ஆகும். ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ் மாநில தலைவர் மாற்ற மாதிரி இருக்காரு சார். மாநில தலைவர், மாவட்ட தலைவர், மண்டல தலைவர், தேசிய தலைவர் யாராக இருந்தாலும் இது பருவத்துக்கு மேலே திசைக்குள்ள இது ஒன்றும் திமுக இல்லை, புத்தக உறுப்பினர்கள் இல்லை. ஒரு முருமனே புத்தக இருக்க முடியாது திமுக. இப்போ நீங்கள் பிஜேபியிலலாம் மாநில தலைவர் மாறுறாரா யார் வருவான்னு அப்படியெல்லாம் போட்டே இருப்பீங்க. திமுகவில் அடுத்த திமுக தலைவர் யாருன்னு எந்த உலகத்திலும் போட மாட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த தலைவர் யாருன்னு தெரியும், அதுக்கு அடுத்த தலைவர் யாருன்னு கூட தெரியும். இப்போ தான் அவர் ஏதோ +2 ஏதோ படிச்சுட்டு இருக்காரு, அவர் தான் தலைவர். ஏன்னா அதனால அங்கே பூரா குடும்பத்துக்கு ஜால்ரா போடுறது அந்த குடும்பத்துக்காரங்க, இதுதான் கட்சி போகும். துரைமுருகனே கோபாலபுரத்து அடிமைன்னு தன்னை பெருமையாக சொல்லிக்கிற கட்சியில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜனநாயகம். நீங்கள் கட்சி அப்படி இல்லை, மாறுறோம். மாநில தலைவரும் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க, இலகணேசன் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு பருவம் தலைவராக இருந்தாங்க 3 வருஷம். முடிச்சதுக்கப்புறம் கட்சி வேறு அசைன்மெண்ட் கொடுத்தது. இப்போ பொன்னாரன் இருந்தார், தமிழிசைக்கா இருந்தாங்க, அவங்க 2 பருவமும் இருந்தாங்க, 5 வருஷம் 6 வருஷம் இருந்தாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க வேற ரோல் கொடுத்தாங்க. அப்போ கட்சி எப்படி ஒரு பருவத்தோட ஒரு தலைவரை மாற்றி வேற ரோல் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களா, இல்லை 2 பருவம் பண்ணுறாங்களான்றதுலாம் தேசிய தலைவர் தான் முடிவு செய்யும். அண்ணாமலை அவர் ஒரு பருவம் முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் டேர்ம் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். செகண்ட் டேர்முக்கு அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா அல்லது அவரை வேற முக்கியமான வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்களான்றத பார்ட்டி வில் டிசைட், நேஷனல் லீடர்ஸ் வில் டிசைட். இதில் நான் கருத்து சொல்ல கொண்டு வந்தேன். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை திருப்திப்படுத்துவதற்காக மாநில தலைவர் மாற்றப்படுகிறார் சார். நிபந்தனைக்கு உட்பட்டால் நாங்கள் கட்சி நடத்த முடியாது. பிஜேபியில் யார் தலைவராக இருக்கணும்னு இன்னொரு கட்சி முடிவு செய்ய முடியாது, அதிமுக முடிவு பண்ண முடியாது. எங்கள் கட்சியில் தலைவர் நாங்கள் தான் முடிவு பண்ணோம். அதிமுகவில் யார் பொதுச் செயலராக இருக்குன்றது அதிமுக தொண்டர்கள் தான் முடிவு பண்ண முடியும், பிஜேபி முடிவு பண்ண முடியாது. அது அவங்க கட்சி. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆன்மா இருக்கு, அதிமுகவுக்கு ஒரு ஆன்மா இருக்கு, சோல் இருக்கு. அதுக்குன்னு ஒரு சாவரனிட்டி இருக்கு. தேசத்துக்கு இறையாண்மைங்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இறையாண்மை. அது ஒன்று குறிக்கிடக்கூடாது. அதனால பிஜேபியில் யார் தலைவராக இருக்கணும், யார் எந்த நிபந்தனை விதிக்கணும், அப்படி விதிக்கிறதுக்கு பிஜேபி அனுமதிக்காது. நாங்களும் அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ உன் கட்சியில் இவர் தலைவராக இருந்தால் வர மாட்டேன் அப்படின்னு நாங்களும் சொல்ல மாட்டோம். இந்த கட்சி யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறதோ அது நாங்களும் ஏற்றுக்கொள்ளலாம். மத்திய அமைச்சரவையில் தமிழகத்துக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மத்திய அமைச்சரவையில் ஏழுமுருகன் இருக்கிறார், மகன் இருக்கிறாரு, நம்ம நிதியமைச்சர் அக்கா நிர்மலா சீதாராமன் அவருக்கு வீர தமிழச்சி. என்ன சார் பாராளுமன்றத்தில் தமிழ் முழக்கத்தை பூர்த்தி இடைவெளால கூட ரொம்ப வருஷம் அவர் வெளியில் இருக்கிறதுனால அவருக்கு பெரிய ஒரு தமிழ் புலமை இலக்கிய பரிச்சை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் உலக நாடுகள்லாம் ஹேண்டில் பண்ணனால பெரும்பாலும் ஆங்கிலத்திலே இருக்கிறாரு. ஆனால் நம்ம அம்மா இலக்கிய இருக்கிறாங்க தமிழில், புறநானூறுலேருந்து திருக்குறள்லேருந்து கம்பராமாயணம், போன தடவை சிலப்பதிகாரம் சொல்லி தானே அது திராவிட குஞ்சுவிலேன்னு ஆஃப் பண்ணாங்க. அடிக்கிறவங்க தமிழ் பாருங்க, ஜெய்சங்கர் இருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, அலிமுருகன் இருக்காரு.